கருசாரை, கண்ணாடி விரியன், கட்டு விரியன்னு வகை வகையா எங்களோட தோட்டத்துல பார்த்திருக்கிறேன். ஆனா இது போல மஞ்ச சாரியை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். வணக்கம், ஆதிவனத்திலிருந்து கலைமகள். ஒவ்வொரு உயிரும் ஒரு கதை. தினமும் காலையில முதல் வேலையா நான் தோட்டத்துக்குள்ள பாக்குறது மரங்களுக்கு தண்ணி எடுத்து விடுறதாங்க. காலையில தோட்டத்துக்குள்ள கால் வைக்கும் போதே போனும் கையுமா தான் போவாங்க. காரணம், காலை நேர குளுமையான சூழல், ஏதாவது ஒரு அழகான பறவை விலங்குகள் என் கண்ணுக்கு காட்சி கொடுக்கும். மிஸ் பண்ணாம வீடியோ எடுத்துருவேன். அதுக்காக தான். அதே போலதாங்க ஒரு காலை வேலை தோட்டத்துக்குள்ள போகும்போது இந்த தென்னை மட்டக்கடியில ஒரு மஞ்ச சார பாம்பை பார்த்தேன். இந்த 10 வருஷத்துல இத்தனை புல்லுக்குள்ளேயும் புதற்குள்ளேயும் சுத்தி இருக்கிறேன். ஒரு நாள் கூட இந்த மஞ்ச சாரை என் கண்ணில் படவே இல்லை. இப்ப அழகா படுத்து ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்கு. என்னை பார்த்த பிறகு நகர்ந்து போகுது. பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. பயம் இல்லை, காரணம் அது விஷம் இல்லாதது தானே. இந்த சாரப்பாம்பு தான் எலிகளை விவசாய நிலங்கள்ல கட்டுப்படுத்தி உணவு சங்கிலியில ஒரு முக்கிய வேட்டையாடியாக இருக்குங்க. இப்படி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போன 4 நாள் கழிச்சு பார்த்தா கிணத்துக்குள்ள கிடக்குதுங்க. அதே பாம்பா இல்ல வேறையான்னு தெரியல. உணவை தேடி வரும்போது தவறுதலா இந்த கிணத்துக்குள்ள விழுந்ததாகத்தான் எனக்கு தோணுது. என்னதான் விஷமற்றதுன்னு தெரிஞ்சாலும் அதை கையில பிடிச்சு காப்பாத்தி விடுற அளவுக்கு எல்லாம் தைரியம் எனக்கு இல்ல. ஆனா எப்படியாவது அதை காப்பாற்றணும். ஏன்னா அதுக்கான உணவு அங்க இல்ல. கிணத்துல கொஞ்சம் மீன்கள் மட்டும்தான் இருக்குது. பெருசா தவளை கூட அங்க இல்ல. இந்த சுவத்துல அது ஏறி வர முடியாது. சல்ல குக்கி எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சேன். அப்பவும் அது நகரில் மந்தமா எதையோ விழுங்கிட்டு படுத்திருக்கா இல்ல அடிபட்டுருச்சான்னு கூட தெரியல. ஒரு நாள் முழுக்க தண்ணிக்குள்ளேயே இருந்தது. 2வது நாள் பார்க்கும்போது அங்க இல்ல. ஒண்ணு இந்த பைப்பு குச்சி வழியா வெளியேறி இருக்கணும், இல்ல அங்கேயே இறந்து போய் அங்க இருக்கிற மீன்களுக்கு உணவாகி இருக்கணும். இயற்கையில் எதுவும் வீணாக படைக்கப்படவில்லை. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு உரிமையாளர் உண்டு. அதை இயற்கை ஏற்கனவே தீர்மானித்திருக்கும். உயிர்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ஆதிவனம் வளரட்டும். அனைத்து உயிர்களும் நலமாக இருக்கட்டும். நன்றி.